ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. உங்க எல்லாருக்கும் நான் பேசுறது ஆடியபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்பயுமே ஒரு டிவி சீரியல்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது முன்னாடி என்ன சொல்லலாம் அப்படின்றத ஒரு கடைசி ஒரு இது போடுவான். கடைசியா போட்டாதான் நம்ம கண்டினியூட்டி, ஏன்னா நம்ம கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 10 days இருக்கும். ஸோ கண்டினியூட்டி வேணும்னா முதல்ல நான் முன்னாடி என்ன சொல்றதுல ஒரு ரீகால் பண்றேன். ஜஸ்ட் ஒரு ஒரு 2 or 3 லைன்ஸ்ல ரீகால் பண்றேன். அதாவது பிரம்மதேவன் கூட கோபப்பட்டு சரஸ்வதி அவ இந்த வடக்கு பக்கம் போயிட்டான். இப்போ பிரம்மன் இந்த சத்தியவிரத கஷேத்திரத்துல ஒரு யாகம் பண்ண போற, பெருமாளை அனுபவிக்கணும் அப்படின்றதால போய் பொண்டாட்டி இல்லாம யாகம் பண்ணா அதுக்கு ஒரு பலன் இருக்காது. சோ தன் பையனை கூட்டிட்டு வர சொல்ற. ஆனா அவ வரமாட்டேன்னு பிடிவாதம் பண்றான். ஆனா அவளுக்கு இவர் தனியா சாவித்திரின்ற மனைவி வச்சுட்டு பண்றதும் இவளுக்கு பிடிக்கல. அதனால கோபம் கொண்ட அவள் வேகவதியா, வேகமான நதியா, வேகவதியா இந்த பல இடங்களை கற்களை உடைச்சி மலைகளை பொழந்து பில்டிங்கை பொழந்து அப்படி ஒரு சண்டை வேகம் கேள்விப்பட்டீங்க, சண்டை மேலம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வேகத்தை பார்த்தா நமக்கு கை காலெல்லாம் அதிரும். அந்த மாதிரி வேகத்தோட அவ இந்த பக்கம் தெற்க பக்கம் ஓடி வரா. இந்த இடத்துல காஞ்சிபுரம் பெரிய யாகத்துக்கு தயாராயிட்டு இருக்குது. நம்ம மாத்திர ஒரு கல்யாணம்னாலே ஒரு பொன்னாத்துக்காரா அவா ஃப்ரெண்டு இவா ஃப்ரெண்டு, இதுவே கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 700-800 பேர் வந்துருவா. அதுக்கு ஒரு சத்திரம், அதுக்கு எத்தனை ரூம் போடணும், அதுக்கு எத்தனை பட்சணம், எத்தனை வேலை சாப்பாடு, எவ்வளவு ட்ரெஸ்ஸஸ், எவ்வளவு லைட்டு, இத்தனை அரேஞ்ச் பண்றோம் ஒரு கல்யாணத்துக்கு. இது பெருமையே இங்க வரப்போறாரு, அதுவே ஒரு கல்யாண கோலம். சோ ஒரே கல்யாண கோலம். எங்க பார்த்தாலும் சாப்பாடு போயிட்டு இருக்குது, எங்க பார்த்தாலும் தரியாதரணம் போயிட்டு இருக்குது. இப்படி இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா பெரிய பெரிய தோரணங்கள்லாம் கட்டியிருக்கா, பெரிய பெரிய விளக்குகள்லாம் எரிச்சிட்டு இருக்கா. இந்த நேரத்துல அந்த வேகவதி உள்ள என்ட்ரு ஆகிறா. என்ட்ரு ஆகும் பொழுது அப்படியே அந்த வேகத்துல கரண்ட் கட்ட, நம்மளுக்குலாம் ஒரு காத்தச்சால கரண்ட் கட் பண்ணிடுவான் நம்ம ஊருக்காரன். அவ வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா எல்லா விளக்கும் அணைஞ்சு போச்சு. வீடே அப்படியே ஊரே இருளோன்னு கிடக்கிறது. இத பார்த்த உடனே துண்டக்கானன் புயக்கானன் எல்லா ரிஷிகளும் தேவர்களும் அவசரமான இடத்துக்கு எழுந்து போயிடுறா. எழுந்துட்ட உடனே பிரம்மன் நினைக்கிறான், என்னடிமா உனக்கு எதுக்கடி இவ்வளவு வேகம், இவ்வளவு ஆத்திரம் எதுக்கடி உனக்குமா அப்படின்றார். மத்த தேவர்கள்லாம் கொண்டாடி அடக்க துப்பு இல்ல இந்த பிரம்மனுக்கு. இவர் பார் இப்ப யாகத்துக்கு வேற கூட்டுட்ட, இவ வேற கோபமா வந்துன்னு இருக்கா, யாகம் நடக்க போறதா தெரியலையே அப்படின்னு எல்லாரும் இப்படி கைய வச்சுன்னு உட்கார்ந்துட்டு இருக்கா. பிரம்மனுக்கு கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறார். ஏன்னா யாகம் பண்ணும் பொழுது கோவப்படக்கூடாது. கோவப்பட்டா அதுக்கு பலன் கிடைக்காது. என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டு கோபத்தை அடக்கிட்டு இருக்கிறார். இத பார்த்த நம்ம பெருமாள் யாரு, யதோத்தகாரியா வந்தார். எஸ் உட்டகாரி, சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் திரு வெக்கா சேத்துவா வந்தார். அப்படியே அவ வர வழியில அப்படியே படுத்துட்டார் சேத்து மாதிரி. அவ யாரு, பிரம்மாவுடைய ஒய்ஃபு, இவருக்கு மாட்டு பொண்ணு. மாமனார் இப்படி படுத்துட்டு இருக்கிறாள, இந்த காலத்து மாமனாருக்கு யார் மரியாதை கொடுக்குறா? ஆனா அவ பார்த்த உடனே ஆத்துக்கார் கூட இருக்கிற சண்டை அது ஒரு டிபார்ட்மெண்ட். மாமனார பார்த்த உடனே அப்படி தலையை குஞ்சிட்டோம், வெக்கப்பட்டு தலையை குஞ்சிட்டோம். ஐயோ அவர் முன்னாடி இப்படி ஒரு மாதிரி அரகண்டா வந்திருக்கோமே, நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கோம். அப்படியே தலையை குஞ்சி நிக்கிறா. இப்போ பெருமாளை பார்க்கறதுக்கு பெருமாளே சேத்துவா வந்துட்டார். பெருமாள் வரப்போற இவருக்கு எப்படி சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் திரு வெக்கா. அவர் அவ்வளவு அருமையா, அவ்வளவு இன்னைக்கும் பார்க்கலாம் நீங்க யதோத்த கரியில. அதனுடைய தமிழ் வெர்ஷன் தான் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். இதுக்கு தனி ஒரு கதை இருக்கு, திருமணசி ஆழ்வார் கூட. அதுக்கு ஒரு தனியா ஒரு மீட்டிங் நம்ம போட்டுக்கலாம். இப்போதைக்கு நம்ம இவர் அத்தியவகையும் மகாத்மியத்தை மட்டும் பார்க்கலாம். இவளை பார்த்த உடனே புத்தி சொல்ற, இண்டிமா குழந்தை, என் மாட்டு பொண்ணுதான் நீ. இப்படி ஆண்டியாங்கிட்ட பிரச்சனைனா உட்காந்து தீர்த்துக்கணும். இப்படி 4 பேர் பாக்குற மாதிரி சிரிக்கிற மாதிரி அவனே இருந்து இருந்து இப்பதான் நல்ல காரியம் பண்ணணும்னு நினைச்சு இந்த ஊருக்கு சத்தியவிரத கஷேத்திரத்துக்கு வந்திருக்கான். அவனை நீ அவன் கூட கோஆபரேஷன் பண்ண மாட்டேன், இந்த மாதிரி பண்றியே அப்படின்னு சொன்ன உடனே அவ தலை கொஞ்சம் மன்னிப்பு கேட்கிறா. சரி வா போலாம் அப்படின்னு அவளையும் கூட்டிண்டு இந்த உத்தரவேதின்ற இடத்துக்கு அவர் வரார். இது வரைக்கும் நம்ம போன செஷன்ல பார்த்தோம். இது வரைக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன்.
அன்னவடிவால் அன்ன அசையும் அன்ன நடையால் உயரும் அன்ன வரவேறி வருவாள். அத்தனையன் அத்தனையன் உத்திதனை அத்திதன் உத்தி புரியால் நன்னடை விடா நடமி இதென்ன நடவா நடு நன்னு குடலேறி வருவாள். நற்பதிகள் அற்பதிகள் கற்புரல் அற்புத மற்றுதியினால் சுண்ண நடைவிடா இடமிழில் உன்னதிரு திருவிகிதம் கிரிகூடம் இடிய பெரிய பெரிய மலை இடியம் சுட்ட விடையிற்று விடமுற்றும் விடியற்று அமைய விட்டருகிற. அப்படியே வந்துட்டா. இப்ப அடுத்தது பாருங்க. இப்பதான் நம்ம இந்த செக்ஷனுக்குலாம் நுழைகிறோம். அன்று நயந்த அயமேத மாவேள்வி, அயமேதனா அந்த அஸ்வமேத வேள்வியில கொஞ்சம் ஒரு இணங்கு பூங்கோளாய் கஞ்சி வர ஆதி அயனுக்கு அருள் செய்து, ஆதி அயனுக்கு அந்த பிரம்மாவுக்கு அருள் செய்து அணையானான். என்ன அணையான்? சேத்துவானான், திரு வெக்காவானான், பாதை அரவணையன் தான். அப்பாவா இருக்கிறவன் அந்த பாம்பு படுக்கு மேல படுத்துட்டு பிரம்மாவுக்கு ஒரு இடத்த அவனுக்காக ஒரு சேஃப்டியை கிரியேட் பண்ணி கொடுத்தான். தரணியில் மன்னி அயனார் தனித்துவம் காத்த பிரான். இந்த உலகத்துல யார் என்ன கஷ்டம் போய் கேட்டாலும் பட்டுன்னு முடிச்சு வைப்பான். நீங்க தைரியமா நின்று கேட்கலாம், எனக்கு வேணும், முடிவாதம் பண்ணி கேட்கலாம், கொடுப்பான் அவன். கருணை எனும் கடலாடி திருவனை கண்ட தன்னுடைய கருணையே ஒரு கடல் மாதிரி இருந்த அந்த இடத்துல ஒரு பாலமாகி திறன் அரணிய சித்திரகுப்தன் தெரித்து வைத்த. சித்திரகுப்தன் கணக்கு எழுதுவான் தெரியுமா? இவாள இவ்வளவு நல்லது பண்ணிருக்கா, இவா இவ்வளவு கெட்டது பண்ணிருக்கா, இவாளுக்கு இவ்வளவு ஆயுசு காலம் எழுதுவான். பட் சித்திரகுப்தா உன் கணக்கெல்லாம் என்னடா பெரிய கணக்கு, இதெல்லாம் பெரிய ஆடிட்டீங்காடா, நான் பண்ற ஆடிட்டீங்க, நான் பண்ற ஆட்டம் பெரிய விஷயம்டா அப்படின்னு சொல்லி சித்திரகுப்தன் கணக்கையே மாத்தி எழுதிட்டாங்க. கருணையில் ஏறிய சூழ்வினை முற்றும் திறந்தனமே. எல்லா சூழ்வினையும் பார்த்து பிரம்மாக்கு இப்போ பிரம்மாக்கு இருக்கிற சூழ்வினை வரமாட்டேன்ட்டா, ஒரே இருளோம் கிடக்கிறது, பெரிய பெரிய ராட்சசர்களால ரொம்ப டிஸ்டர்ப் பண்றா. இப்ப அவளும் வந்துட்டா, ராட்சசர்கள் போயிட்டார், பெருமாளே அவனுக்கு அரணாக வந்துட்டார். அப்படிப்பட்ட அந்த இடத்துல இப்ப உத்தரவேதிக்குள்ள இப்ப யாகம் நடக்க போறது. இப்ப பெரிய பெரிய யாகங்கள் பண்ணிட்டு இருக்கா. ஒரு பக்கம் எண்ணெயா குத்தரா, ஒரு பக்கம் நெய்யா குத்தரா, ஒரு பக்கம் அதுக்கு வேண்டி அவுத்தெல்லாம் போடுறா. ஆனா யாகத்துல ஒண்ணு ஒன்னாதான் போடணும். அட்டா டைம்ல ஒன்னா போட கூடாது. ஏன்னா அக்னி பகவான் ஒண்ணு ஒன்னாதான் வாங்கிப்பார். இப்ப நம்ம சலிகை பண்ணி சாப்பிட நமக்கு இலை போடுறா. இலை போடும் பொழுது இந்த பக்கம் ஒருத்தர் சாதம், அந்த பக்கம் ஒருத்தர் குழம்பு, இந்த பக்கம் சாக்குமதி, இந்த பக்கம் கரமதம் போட்டா நம்மளால பீஸ்ஃபுல்லா சாப்பிட முடியுமா? இதே மாதிரிதான் அக்னி பகவானும் ஒண்ணு ஒன்னா போட்டா ஒண்ணு ஒன்னா எடுத்துப்பார். அவர் கொஞ்சம் அப்படி அடங்கினோன்னு அடுத்தது போடணும், அடுத்தது போடணும். இந்த மாதிரி பிரம்மன் ஒவ்வொரு அந்த கிரமமா அழகா போட்டு இருக்கிற ஒண்ணு ஒண்ணு ஒன்னா. சுகலேஷம் எண்ணிய சூழ்வினை தீர்க்க துணிந்த அயனார் அகலாத அன்புடன் கொண்ட அயமேத வேதியின் மேல் புகழோங்கு பொன்மலை என்றது ஓர் புண்ணிய கோட்டியுடன் பகலோன் பகல் விளக்காக பரஞ்சுட தோன்றியதே. அதாவது நல்லா அவிசு நல்லா எரிஞ்சிட்டு இருக்குது. இந்த நேரத்துல பெருமாள் வேலை போற தேவர்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஓ இதுதான் கிளைமாக்ஸ் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இந்த இடத்துல பிரம்மா நினைக்கிறான், எவ்வளவு கடல் போல நான் பாவம் பண்ணேன், ஆனாலும் பரவாயில்ல, நான் பண்ண பாவம் என் இடத்துலயே நான் இந்த அஸ்வமேத யாகம் பண்ணியிருந்தா என்ன நடந்திருக்கும்? ஒண்ணும் நடந்திருக்காது. பெருமாளுடைய அருள் எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த சத்தியவிரதம்ன்ற கஷேத்திரத்துல வந்து இந்த உத்தரவேதிக்குள்ள வந்து நான் பண்ணனே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுல ஜலஞ்சலமா வருது. பொன்மலை போல் பொன் மலையா நெருப்பு தகலையா வரலாம். பகலோன் பகல் விளக்காக ஒரு சூரியன் நல்லா இருக்கு. அந்த இடத்துல ஒரு வழக்கு இருந்தா அந்த சூரியனே அடைந்து போயிட்டான். அந்த வழக்கு தான் பெருசா தெரியுது. ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. ஒரு நல்ல ஒரு மத்தியான வேலையில இப்போ அந்த நேரத்துல ஒரு சூரியன் தகதகதகதகன்னு இருக்கான். அவனோட ஜகதகதகதகதகன்னுட்டு பெருமாள் புண்ணிய கோட்டி விமானத்துல வந்து இறங்குறாராம். இப்போ நம்ம கொஞ்சோண்டு இந்த இடத்துல கருப்பா இருந்தா உடனே என்ன கருப்பா இருக்குது, பியூட்டி பார்ல போறோம், ஸ்கின் டோன் போடுறோம், அது போடுறோம், இது போடுறோம். ஆனா பெருமாள் அப்படிலாம் இல்லையா. வரும்போதே எப்படி வர்றாரு பாருங்க. சைத்திர மாசே திதே பக்ஷே சதுர்தஷ்யாம் திதௌ முனி சோபனே அஸ்த நக்ஷத்ரே ரவிவாரே சமன்விதே
वपाहोमि प्रवर्तेतु प्रातःस्मरणे कालिके सासुरुत्तरवयन्त प्रातुरासित जनार्दना चैत्रे मासे நல்ல சித்திர மாசம் வசந்த ருது சிதே பக்ஷே சுக்லபக்ஷத்துல சதுர்தசியாம் 14வது நாள் திதோ அந்த திதியில 14வது திதியில சோபே அழகான அஸ்த நட்சத்திரம் எல்லா நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு காரியம் நல்லது உண்டு இவர் அழகான அந்த அஸ்த நட்சத்திரத்துல ரவிவாரே சமன்வித்தே ஞாயிற்றுக்கிழமையும் சேர்ந்த அந்த அஸ்த நட்சத்திரமும் சேர்ந்த சுக்கலபக்ஷி சதுர்த்தசியில சித்திர மாசத்துல வபாஹோமி அந்த பிரம்மன் பண்ணான் வபாஹோமம் அஸ்வமேத யாகம் அதுல வந்து எப்படி வர்றார் ஆர்ப்பரிக்கிறார் தன்னுடைய அவிச வாங்கிட்டாங்க வர்றார் எல்லா தேவதைகளும் கையில ரெடியா நிக்கிறா தனக்கு அவிசு கிடைக்குமா தனக்கு அவிசு கிடைக்குமா கையில நம்ம உஞ்சவத்துக்கு நிப்பாம கோவில்ல அந்த மாதிரி நின்று இருக்கா ஆனா பெரிய அக்னி தேவன் பெருசா எடுத்துட்டு வர உஞ்சவத்தை எனக்கு கொடுன்னு எல்லாரும் நிக்கிறார் நேரா அவர் அப்படியே கையில நிக்கிறார் என்னப்பா யாருக்கும் கொடுக்க மாட்டியா இல்ல இதோ வரதன் வரப்போறான் இதோ வரதன் ஏறப்போறான் சத்தியவிரதத்துல வரம் தரும் வரதன் வந்துட்டே வந்து இருக்கான் அவனுக்குதான் இவன் அவன் தான் முதல் அவிசுக்கு காரணக்கர்த்தா அவனுக்குதான் முதல் பிரசாதம் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அத அப்படியே பாக்குறார் அப்படியே அந்த வரதரை பார்த்த உடனே அங்க இருக்கிறவா எல்லாருக்கும் கண்ணு தெரியும் அப்படியே கண்ணு தெரியல பிரகாசம் பகலோன் பகல் விளக்காக கண்ணு அப்படியே இருட்டடிக்கிறது ஆஹா எவ்வளவு அழகா இருக்கான் இவன் எப்படி இருக்கான் இவன் என்ன இப்படி இருக்கானு ஓ அக்னியில வந்தானா அக்னியில வந்தாலும் அழகா இருக்கானே இவன் எவ்வளவு நல்லா இருக்கான் இவன் அப்படின்னு ஒருத்தர் இப்படி பாக்குறோம் அப்படி பாக்குறோம் இத பார்த்த உடனே பெருமையுடைய அத்திகிரி பெருமாள் வந்தா பேராத அருள் பொழியும் பெருமாள் வந்தார் அருமறை கச்சிதனில் நின்றார் வந்தார் அங்கமுடையவையாகும் பெரியார் வந்தார் சும்மா அப்படி இப்படி இல்லையா பெருமையுடையவராம் சும்மா இத்தினோடு பொறுமையா 5%, 10% இல்ல வந்தார் திருச்சின்னமாயிர தேசிகர் என்ன அழகா சாதிக்கிறார் தெரியுமா அருள் பொழியும் அப்படியே கருணையெல்லாம் கொடுப்பார் அவர் யாருக்கும் யார் மேலே கோபப்பட மாட்டார் அதாலதான் அவர் கையில போகும் பொழுதே மா சூச்ச கவலைப்படாத நான் இருக்க உனக்கு அப்படின்ற அந்த வார்த்தை அதை பார்த்த உடனே நம்ம கவலையெல்லாம் போயிடுமா ஏன்னா பெருமாள் பார்த்துப்பார் நம்மள அவர் நம்மள நல்லா கவனிச்சுப்பார் வேதமா வந்தாராம் அருமறையும் கச்சிதனில் நின்றார் வந்தார் அதாலதான் வேதத்தின் சாரமா வந்தார் அங்கம் உடை அனைத்தாகவும் வந்தார் உபனிஷத்தாகவும் வந்தார் வேதங்கள் 4 வேத அங்கங்கள் 6 இது எல்லாம் வந்தார் திருவுரையாய் தாம் பொருளாய் நிற்பார் வந்தார் வெறும் வேதமும் தெரிஞ்சிருந்தா மட்டும் போராது அதுக்கு உரையும் தெரியணுமே நிறைய பேர் எனக்கு அந்த ஸ்லோகம் தெரியுமாமி இந்த ஸ்லோகம் தெரியுமாமின்னுவா பட் அதுக்கு அர்த்தம் தெரியுமா நானும் சொல்லிடுவேன் ஸ்லோகத்தை அர்த்தம் தெரிஞ்சுன்னு சொன்னா அதுக்கு 1000 அர்த்தங்கள் பெருமாள் எடுத்துப்பாரு ஐயோ நம்மள பார்த்து கூப்பிடுறாளே பாவம் அப்படின்னு எடுத்துப்பாராம் அதனால எந்த ஒண்ணுத்தை தெரிஞ்சிருந்தாலும் அதுக்கு உரையும் தெரியணும் நமக்கு திருவுரையாய் தாம் பொருளாய் நிற்பார் வந்தார் திருவரலால் பெரும் கலைகள் தந்தார் வந்தார் இப்ப இந்த இடத்துல நம்ம எல்லாரும் சேர்ந்திருக்கோம் எதுக்காக ஏதாவது ஒண்ணு சொல்ல போறா கேட்கலாமே அப்படின்னு அந்த கலை அது கூட ஒரு கலைதான் இந்த கேட்கறதும் ஒரு கலைதான் அதை ரசிக்கிறதும் ஒரு கலைதான் பாடுறது கேட்கறது ஆடுறது பேசுறது எத்தனையோ கலைகள் யாருக்கு உனக்கு என்ன கலை வேணும் உனக்கு இந்த கலை வேணுமா தரமா எடுத்துக்கோ நீ ஸ்லோகம் சொல்லலாமா நல்லா சொல்லுமா நீ கத்துக் கொடுக்கணுமா நீ கத்துக் கொடுமா எனக்கு என்ன கலை உனக்கு டெய்லரிங் வேணுமா உனக்கு ஆரி ஒர்க் வேணுமா இல்ல உனக்கு என்ன வேணும் நான் தரேன் உனக்கு வியாக்கரணம் தெரியணுமா ஓகே அந்த மாதிரி என்ன கலைகளை நீ கேட்டாலும் அப்படியே கொடுத்துருவார் யாரால திருவருளால் இந்த இடத்துல திருவருளால் மகாலட்சுமி அருள் இருக்குதே அவர் கூட வந்த அந்த சரஸ்வதி அருள் இருக்குது ஏன்னா அவரால் தான் இங்க வந்திருக்கிறார் இப்ப அவர் மறுவலர்க்கு மயக்குறைக்கும் மாயோன் வந்தார் அதாவது மறுவலர்க்கு பெருமாளே கிடையாது ஒண்ணுமே இல்ல அப்படின்னு எத்தனை பேர் ரெடியா இருக்கா சொல்றதுக்கு டே ஏண்டா இவரை பார்த்த உடனே ஆமா இருக்கால பெருமாள் ஸ்ரீரங்கத்துல பெரியார் சிலை இருக்குமா கோயில் கோபுரத்தை கை காமிச்சுட்டு நிக்குமா அதுக்கு ஒரு இவர் சொன்ன ஒரு ஆச்சாரியன் சொன்னார் பெரியார் எவ்வளவு நல்லவர் யாருக்கெல்லாம் ரூட்டு தெரியலையோ அவளுக்கெல்லாம் கை காமிக்கிறாருங்க கோவில் இந்த பக்கம் இருக்கு போப்பான்னு கை காமிக்கிறார் எவ்வளவு நல்லவர் இந்த பெரியார் யாரு நம்மளோட நாத்திகன் தான் ரொம்ப பெருமாள் பேரை சொல்லுவான்
நாமளாவது காத்தால இருந்தா ஹரி கோவிந்தா கேசவா சொல்லி முற்றிடுவோம். ராத்திரியான மாதவா மதுசூதனா சொல்லிடுவோம். ஆனா அவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? கடவுள் இல்லை, மாதவன் இல்லை, மதுசூதனன் இல்லை, அவன் தாமோதரன் எங்க தாண்டி போயிட்டான், இப்படிதான் அவன் பேசுவான். பெருமாள் இல்லைன்ற வார்த்தையை எடுத்துக்க மாட்டாராம். என் பேரை இவன் சொன்னான். அதுதான் மறுவிலக்கும் மயக்குறைக்கும் மாயோன் வந்தார், வானேற வழி தந்தார், வந்தார் தாமே. நீ கேட்கவே இல்ல, அவனை எதுவுமே கேட்கல, அவரே வந்துட்டார். ஏம்மா போதும்மா, உனக்கு 80 வயசாயிடுச்சு, இன்னும் இந்த பூமியில என்னமா பண்ற? எல்லாரும் உன்னை சிப்போ சிப்போன்னு இருக்கா. வேணா வேணா, என் கையை பிடிச்சுக்கோவா, நம்ம வைகுண்டத்துக்கு போலாம் வா. இது வரைக்கும் நீ என்னுடைய பேரெல்லாம் நிறைய சொல்லியிருக்க, எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்க பேங்க் டெபாசிட்ல, நீ நிறைய கோடி கணக்குக்கு மேல சொல்லிட்ட. உனக்கு வா, நானே தானே வந்தா, நம்ம கேட்க கூட வேண்டாம். பட் நம்மளுடைய காலகட்டங்கள் முடியும் பொழுது, என்னால யாருக்கும் தொல்லைகள் வரும்பொழுது, அவளால நமக்கு தொல்லைகள் வரும்போது வாமான் கூட்டுன்னு போயிடுவானோ. அத்திகிரி அருளாள பெருமாள் வந்தார், ஆணைபரி தேரின் மேல் அழகர் வந்தார். இந்த அழகர் இருக்கிறாரே, இந்த யானை வாகனம், குதிரை வாகனம், இந்த தேரு, இதுக்கெல்லாம் பாக்கிறதுக்கு 2 கண்ணு போறாது, வேற மேல வேணும். ஐயோ, அதுக்குள்ள முடிஞ்சிருக்கா, அதுக்குள்ள யானை வாகனமா? அந்த யானை வாகனத்துக்கு ஏசல் பண்ணுவா பாருங்க, குதிரை வாகனத்துக்கு ஒரு ஏசல் பண்ணுவாள். அந்த யானை அழகா, அந்த பெருமாள் அழகா, இல்ல அந்த யானை பின்னாடி உட்கார்ந்துருக்க அந்த பட்டர் அழகா? இதெல்லாம் நம்ம யோசிப்போம். ஐயோ, இவ்வளவு அழகா இருக்கிறாரே. ஆனை பரி தேரின் மேல் அழகர் வந்தார், கருதவரம் தெரும் தெய்வ பெருமாள் வந்தார். பெருமாள் வராராம். என்னமா வர வேணும்? நம்ம மறந்து போயிடுவோம், வரமே கேட்க மாட்டோம். ஏன்னா இதெல்லாம் நம்ம கண்ணுல இருக்கும். ஐயோ, பெருமாள் எவ்வளவு அழகா இருக்கிறார், பெருமாள் எவ்வளவு அழகா இருக்கார். ஒரே ஒண்ணு, ஒரு கண்ணு தெரியாது அவருக்கு, சாலேஸ்வரம் சாயந்தரம், ஆனா கண்ணு தெரியாது. ஒரு நாள் ஒரு 10 பெருமாள் போயின்னு இருக்கிறார். 10 பெருமாள் போகும் பொழுது பக்கத்துல இருக்கிறார். இது எந்த பெருமாள்? ஓ இவரா? ஓகே ஓகே, இவர் போகட்டும். ஓ இவர் மதுரை நெருங்கொடை பாதன். இவர் போகட்டும். ஓ இவர் யாரு? ஓ அடுத்த பெருமாள், ஏதோ பெருமாள். போகட்டும் போகட்டும். இந்த 5ஆவதா ஒரு பெருமாள் வராரு, அவர் தானே வருதர். கரெக்டா, நான் கண்டுபிடிச்சிட்டேன். எப்படிப்பா கண்டுபிடிச்சிட்டேன்? உனக்கெல்லாம் கண்ணே தெரியாது. அவர் கடுக்கன் அழகு, அது போதுமே கண்டுபிடிக்கிறதுக்கு. அந்த கடுக்கனை பார்த்தாலே தெரியுமே, அந்த மூக்குடைய காந்திய பார்த்தாலே தெரியுமே, அந்த கிரீடத்தை பார்த்தா தெரியுமே அவன் ஏன் வரதன்றது. எங்க இருந்தாலும் 1000த்திலும் 1000 பேர் இருந்தாலும் அதுல வரதனை கண்டுபிடிச்சிருவோம். அப்படிப்பட்ட அந்த வரதர் வரத்தை கொடுப்பாராம். வரதா அப்படின்னா, இத வந்துட்டு எத்தனை வர வேணும் உனக்கு? போதாதுமா, 3 நாள் வரலாம். ஏமா கேட்கிறதா கேட்கிற, நல்ல பல்கா கேளுமா, ஆஃபர்லாம் உண்டுமா அதுக்கு அப்படின்னு நமக்கு கொடுக்கக்கூடியவன். வருத வர தெரும் தெய்வ பெருமாள் வந்தார், முக்தி மலை பொழியும் முகில் வண்ணன் வந்தார். நமக்கு முக்தி கொடுப்பார். எப்படி முக்தி? ஐயோ, நான் சின்ன வயசு, எனக்கு எத்தனையோ இருக்குது, ஒன்னெல்லாம் கூட்டிட்டே போக மாட்டேன். என்னால முடியலன்ற ஒரு ஸ்டேஜ்ல நீ எப்ப ஃபீல் பண்ணுவ, அப்ப உனக்கு முக்தி கொடுப்பார். அது வரைக்கும் உன்னுடைய கர்மாக்களை செய், உன்னுடைய கர்த்தவியங்களை செய், உன்னுடைய நல்ல விஷயங்களை 4 பேருக்கு சொல்லிக் கொடு, எல்லாத்தையும் அக்கௌண்ட்ல எடிப்பார். அதுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போடுவார், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போடுவார், காம்ப்ளிகேட்டட் இன்ட்ரெஸ்ட் போடுவார். நீ 4 தடவை சொன்னா அவர் கணக்குக்கு அது 14 தடவை போயிடும். நீ 14 தடவை சொன்னா அவர் கணக்குக்கு 44 தடவை போயிடும். எல்லா அக்கௌண்ட்ல ஏத்தி ஏத்தி பேங்க்ல பாஸ்புக் என்ன ஒழுங்கா கூட பண்ண மாட்டேன்றான். ஆனா இவர் பாஸ்புக் கரெக்டா இருக்கும். அதனாலதான் திருக்கோவிலர் அந்த பெருமாளுக்கு வைத்தமாநிதின்னு பேரு. வைத்தமாநிதி, பிக்சட் டெபாசிட். அங்க நீ சொல்லிட்டா பிக்சட் டெபாசிட். அந்த மாதிரி முக்தி மலை பொழியும் முகில் வண்ணன் வந்தா, மூலமென ஓலமிட வல்லார் வந்தா. ஆதி கஜேந்திரன் எப்படி கூப்பிட்டான்? ஆதி மூலமே கூப்பிட்டான். பெருமாள் பேரை கூட கூப்பிடலையாம். எவன் ஒருத்தன் என்னை காப்பாத்த ரெடியா இருக்கானோ அவன் தான் ஆதி மூலம். ஒவ்வொருத்தரும் சிவன் பார்த்தாராம், ஐயோ என்ன இவன் கூப்பிடல. இவர் பார்த்தாராம், முருகன் பார்த்தாராம், என்ன இவன் கூப்பிடல. பிரம்மா பார்த்தாராம், என்னையும் இவன் கூப்பிடல. ஆனா இவர் என்ன சொன்ன? ஆதி மூலமே, மூலத்துக்கெல்லாம் காரணம் நான் தானே. அந்த நம்பிக்கை என் குழந்தை அங்க அழறது, எனக்கு என்ன இங்க வேலை? குடு குடு குடுன்னு ஓடி வந்தாராம். உத்திரியை இல்லையா போட்டுக்கிறதுக்கு, உத்திரி இல்லாம வெளில வரக்கூடாது. அங்க மகாலட்சுமியுடைய புடவை கொடியில தொங்குறது எடுத்து போட்டுன்னு வந்தாராம். கருடன் மெல்லமா போறாராம். ஏழுங்கடா இப்படி போறேன், கருடையே தூக்கிட்டு இவர் பிறந்தாராம். அதுக்குதான் நம்மாழ்வார் சொல்வார்,
நீ உனக்கு நமஸ்காரம் இல்லை, நீ வந்த வேகத்துக்கு தான் ஒரு நமஸ்காரம் அப்படிங்கிறார். அந்த மாதிரி மூலமென ஓலமிட வல்லார் வந்தார். எங்க வந்தார்? உத்தர வேதிக்குள்ளே உதித்தார் வந்தார். இந்த யாகம் பண்ற இடம் பேர் தான், அந்த காஞ்சிபுரம் இருக்குதே, அந்த கோவில் இருக்குதே, அதுதான் உத்தரவேதி. அந்த உத்தரவேதிக்குள்ளே உதித்தார் வந்தார். உம்பர் தொழும் கல்லுடையார் வந்தார் தாமே. பக்தர்கள் எல்லாம் தொழும் அந்த பாதத்தை கொண்டவன் தானா வந்தான். யாரும் நீ வா நீ வா நீ வா, நீ இந்த இடத்துக்கு வா, நீ இப்படி வா, நீ இந்த மாதிரி வரணும், இந்த பொசிஷன்ல வரணும், யாரும் சொல்லலையா, தானா வந்தாராம். அவரை பார்த்த உடனே எப்படி தெரியுமா இருந்துதான், அவ்வளவாரா அவருடைய அழகு இருந்துதான். இத பார்த்த உடனே எல்லாரும் அப்படியே பிரமிச்சு போயிட்டாலும், எவ்வளவு அழகா இருக்கா இந்த பெருமாள், எவ்வளவு நன்னா இருக்கிறார். அங்கங்க இருக்கிற அந்த தீ காயம் கூட இவருக்கு எவ்வளவு அழகா இருக்குது. ஐயோ, இவர் நிக்கிற ஸ்டைல் என்ன, வரதனுக்கு மாலை போட்டா ஸ்டாண்டே வேணாம், அந்த மாலை அப்படி சம்முன்னு போய் நிற்கும். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் பின்னும் தேவையே இல்லை. மாலை வாங்கினதமா அப்படியே சாத்தி விட்டுடலாம். இங்க வழியாது, இங்க தொடாது, இங்க இறங்காது. அந்த மாதிரி படர்ந்த மல்லாண்ட தின் தோல், அந்த மாதிரி அவரது அந்த தின் தோல், அவர் நிக்கிற அழகு, அந்த இந்த சிரிப்பு, சிரிக்கிறாரா இல்ல பாக்குறாரா அப்படின்ற ஒரு அழகு, அதுல இருக்கிற அந்த தீப்புண்கள், அவரை போட்டிருக்கிற அந்த கிரீடம், அந்த கிரீடமே ஸ்பீக்கர் மாதிரி இருக்குமா. அந்த ஸ்பீக்கரே பல இடத்துக்கு சொல்லுமா. இருபருதி இசை மகுடமும் எரிமதி திகழ்ந்த வதனமும் இருவகை இலங்கு குழல்களில் இருகுறந்த மகரமும் ஒரு தக உயர்ந்த திருமகள் மறுவில் மண்ணு கமலமும். அவ்வளவு அழகா, அவ்வளவு அழகா வந்து நிக்கிறாராம். அந்த அதரம் என்ன, அந்த மகரம் என்ன, மகரம் நெடுங்குலை காதல், இதை கேட்டிருப்பீங்க. காதுனாலே மகரம் போல இருக்குமா. அந்த மகரமும் இவருக்கு ஒரு அழகாம். அப்படி வந்து நிக்கிறார். இவரை பார்த்த உடனே என்ன பண்றதுன்னே தெரியலையா. எல்லாரும் இப்படி பாக்குறாளாம், அப்படி பாக்குறாளாம், குதிக்கிறாளாம், பிரதர்ஷனமா போறாளாம், அப்பிரதர்ஷனமா வராலாம், இப்படி பார்த்தா அப்படி தெரியலையே, அப்படி பார்த்தா நம்ம உற்சவத்துல எல்லாம் பார்ப்போம், எட்டி எட்டி பார்ப்போம் பெருமாள. ஐயோ, இந்த டைரக்ஷன் சரியால, அந்த டைரக்ஷன்ல போய் பார்ப்போம், அந்த இடத்துல பார்ப்போமா, அங்கதான் ஒரு செல்போனை வச்சுட்டு இருப்பார். செல்போனை கீழே இருக்க எனக்கு பெருமாள தெரியல, எட்டி பார்ப்போம். ஓ, இங்கேயும் நமக்கு தெரியல, இங்க நமக்கு அவர் கார் தெரியல, அந்த இடத்துல போய் நிக்கலாமா அப்படின்னு அங்க போய் நிக்கிறாளாம். இந்த பிரம்மா முனிவர்கள் பல தெய்வங்கள் எல்லாரும் போயிட்டு வைச்சம் பாயினர் எல்லாரும் இங்கதான் வந்திருக்கா. எல்லாரும் காஞ்சிபுரத்துல ஏறியிருக்கா. எல்லாரும் எட்டி 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 பாக்குறாளாம். யாரை எட்டி பாக்குறா? சித்து சித்தன விரை துரைத்தன அனைத்தனைக்கும் இறையவனார். அதாவது ஜங்கமா ஜங்கம்னு சொல்லுவா. உயிருள்ள பொருட்கள், உயிரற்ற பொருட்கள் எல்லாமே அவன்கிட்டதான் வந்தது. பெரிய பெரிய உருவம் எல்லாமே அவன் கிட்ட இருந்தான் வந்தது. அவன் இல்லைன்னா ஒரு துரும்பு அடையுமா, ஒரு காத்தடிக்குமா, ஒண்ணுமே முடியாது. சித்திர தொழிலை பக்தரோடு முத்தர் வெட்டி உணவினார். இப்ப ஒரு டிராயிங் ஒருத்தர் பண்றா, ரொம்ப நல்லா டிராயிங் பண்ணுவா, நல்லா பெயிண்டிங் பண்ணுவா. அவ கிட்ட ஒரு பொண்ணுடைய பிக்சரை வரைஞ்சு கொடுங்கன்னு கேட்கிறோம். அவர் வரைஞ்சு கொடுத்துருவார். கொடுத்துட்டு எப்படி பாப்பாரு, இதை இங்க போடலாமா, இது இன்னும் கொஞ்சம் பெயிண்ட் பண்ணலாமா, இந்த முந்தானி தலைமுடி கொஞ்சம் இப்படி விடலாமா, இந்த காதுல கொஞ்சம் இறக்கி விடலாமா. அவளுக்கு கடைசி வரைக்கும் திருப்தியே இருக்காது. இத்த பண்ணா எப்படி இருக்கோ அத்த பண்ணா. அந்த மாதிரி பெருமாள் பாக்குறாராம் உலகத்தெல்லாம் படைச்சிட்டு, ஐயோ நம்ம இன்னும் கொஞ்சம் எதனா குறை வச்சிருக்கோமா, இவாளுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய அருள் கொடுக்கலாமே, பாவம் நாளைக்கு அவன் மாறிடுவான், இன்னும் கொஞ்சம் பண்ணலாமே. அந்த மாதிரி அந்த ஒரு சித்திர அந்த ஆர்டிஸ்ட் எப்படி தன்னுடைய படைப்புல ஒரு திருப்திலாம், அது மாதிரி பெருமாள் இன்னும் பெட்டரா, இன்னும் பெட்டரா, இன்னும் பெஸ்டா இதை நம்ம பிரசன்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாராம். அந்த அளவு அந்த பெருமாளுடைய அந்த சௌந்தரியத்தை பார்த்து இங்க இருக்கிற பக்தர்கள் எல்லாம் இந்த பக்கம் பாக்குறா, அந்த பக்கம் பாக்குறா, என்ன பண்றதுனே தெரியல, இப்படி சுத்தி வரா, அப்படி சுத்தி வரா, ஒண்ணுமே இல்ல. பிரதக்ஷணம் பைத்தி ததா அப்பிரதக்ஷணம் அப்பிரதக்ஷணம் பிரயாதி தூரம் புனரேதி சன்னிதம் கரணே பச்சமமாச்ச தன்வபுஹு பரியேன காரம் பரிசத்வவேக்ஷணம். பெருமாளுக்கு அப்படியே அந்த அக்னி தேவன் தன்னை காமிக்கிறான். நிறைய பேர் கோவில் அப்பனா அந்த தீபார்த்தி காமிச்சா கண்ணை முடிப்பான். எதுக்காக கண்ணை முடிக்கணும், எதுக்காக கண்ணை முடிக்கணும், எதுக்காக தீபார்த்தி காமிக்கிறான்? பெருமாளை நன்னா கண்ணை திறந்து பாரு, உன்னால கிட்ட வந்து பார்க்க முடியலன்னா கூட நீ தூரத்துல இருந்து கண்ணை திறந்து பாருன்னுட்டு கண்ணை திறந்து அந்த தக்ஷணம் பிரைத்தி தத பிரதக்ஷணம் இப்படி பிரதர்ஷனமா போறாராம்.
அந்த பிரதர்ஷனமா போறாராம், என்ன பண்றதுன்னு தெரியலையா, டே கண்ணுல ஜலம் வருதான், டே அப்படியே அசரஜா ஆயிட்டாராம், என்ன பண்றதுன்னு தெரியாம. எப்படி வந்தாராம் தெரியுமா பெருமாள்? பெடை இரண்டு ஒரலையும் அடைந்து பிரிந்திடாவகை பேசலாம் திருமகள் மண்மகள் நீலை முதலா எல்லா தேவியரும் தன்னுடனே திகழ்ந்து நிற்க. அப்படியே ஸ்ரீதேவி பூதேவியோடு அப்படியே எல்லாரும் நிக்கிறாளாம். நிக்கிறான்னு மூன்று முதல் அனைத்தும் தோன்ற தன்னணைய சூரியர்கள் தன்னடிக்கே வாழ. பெரிய பெரிய நித்திய சூரியர்களா வந்து சேவிச்சுட்டு அவர் காலத்தில நிக்கிறாராம். அரவணை மேல் வீற்றிருப்பதால் அனைத்தும் காக்கும். இப்படியே பாம்பு படுக்கை மேல, ஏதோ தக்காரி கோவில்ல இன்னைக்கும் வந்து பார்த்தா பாம்பு படுக்கை மேல இருப்பாரு, அங்கிருந்து இங்க வரதர பார்த்தா ஜம்முன்னு வந்து நிப்பர், அப்படி நிப்பர். கருமணியை கரிகிரி மேல் கண்டேன். அப்படிப்பட்ட அழகான அந்த உருகத்துல இந்த கரிகிரி அத்திகிரி வேடமலை இந்த இடத்துல கண்டேனே என்றன் கடுவினைகள் அனைத்தும் நான் கண்டினேன். நான் பண்ண பாவம் எல்லாம் போயிடுச்சு. என்னைக்கு நான் பெருமாளை பார்த்தனோ எல்லா பாவமும் எனக்கு போயிடுச்சு. எப்படிப்பட்ட ஒரு இவன் நமக்காக வந்திருக்கான் இந்த வப்பாயோகத்துல, இந்த இந்த ருத்துல, இந்த வசந்த ருத்துல அவதரிச்சிருக்கானே பெருமாளே அப்படின்னு சொல்லிட்டு இத பாக்குற பாக்கி எங்களுக்கெல்லாம் கிடைச்சிடே. பிரம்மா நீ எப்பேற்பட்டவன், நீ மட்டும் புண்ணியத்தை அனுபவிக்காம எங்களுக்கும் கொடுத்தியே அப்படின்னு பிரம்மாவை வாழ்த்துறா, பெருமாளை வாழ்த்துறா. அவர் வந்தது எப்படி இருந்துதான்னு கேட்டா, பேடை இரண்டை புலனம் அடைந்து பிரிந்திடா வகை பேசலாம். ஒரு அன்னப்பறவை, ஒரு ராஜ அம்சம். அந்த ராஜ அம்சம் சும்மா கம்பீரமா வருது. அது பக்கத்துல ரெண்டு பெடை அம்சங்கள், பெண் அம்சங்கள் அப்படி வராரா அவரு. ஒண்ணு அப்படி பிறகு மருவி அவரு மருவிய பெரிய மணிவரை பயிலலாம். பிடி இரண்டோடு கலபம் ஒன்று பிணைந்த பேரழகு ஓதலாம். யானை, நல்ல ஆண் யானை, நல்ல மத்கஜ யானை, அது கூட ரெண்டு பெண் யானைகள் கொஞ்சிட்டு வருது பாரு, அந்த மாதிரி வராராம் இப்ப அவர். அது மட்டும் இல்லாம ஒரு மரம், அந்த மரத்துல ரெண்டு செடி, ரெண்டு கொடிகள் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு பிணைஞ்சு அந்த மரத்தோட இருக்கும் பொழுது அந்த மரத்துக்கு எவ்வளவு அழகு. கொடி இரண்டோடு இடவி உரை ஒன்று குளிர்ந்தவாறு குலாவலாம். இப்படியெல்லாம் அழகா அந்த தாயாரோட அந்த உபயநாச்சிமாரியோட பெருமாள் வந்து நிக்கிறாராம். இப்ப அவரை பாக்குறவா எப்படி பாக்குறா? வேறொப்பார் வினை முதலாம் காவுக்கெல்லாம் விழியொப்பார் வேதமெனும் கண்டனக்கு. கண்ணை பாக்குறவா கண்ணையே பார்த்துட்டு இருக்காளாம். பெருமாளே நீ எவ்வளவு அழகா இருக்க, நீ எவ்வளவு நன்னா இருக்க, நீ சூப்பரா இருக்கே பெருமாளே அப்படின்றாலாம். அவர் விழியொப்பார் வேதமெனும் கண்டனக்கு. அந்த வேதமே நீதானா, வேதத்திலிருந்து வந்தவனா நீ? வாரப்பா கருணை மழை பொழிந்திடும் கால், உன்னுடைய கருணைய மழை போல பொழியுது. கடலொப்பார் கண்டினும் காணா கூத்தாள், அதாவது கடலே இது வரைக்கும் பார்க்காதவா கடலை பார்த்த உடனே எப்படி இருப்பா அந்த மாதிரி இருக்கிறாளாம். அப்படியே ஒரு பாலை வனத்துல ஒரு நீர் ஓடை இருந்தா எவ்வளவு சந்தோஷம். காஞ்சி கடற்கிற தண்ணி இல்லாம வதைக்கிற அந்த இடத்துல தண்ணி வந்தா மக்கள் யோசிப்பாளா இது என்ன தண்ணி, இது வந்து பியூரிட்டி தண்ணியா இல்ல இம்பியூர் தண்ணியா, டிஸ்டில் வாட்டரா இல்ல இது மினரல் வாட்டரா, யோசிக்க மாட்டான். தண்ணி அது போல பெருமாளே அதுக்கும் மேற்பட்டவனே. இன்னைக்கு நாங்க எப்படி தாகத்தால உன்னை பார்க்கணுன்ற ஆர்வத்தால இருக்கோம், இன்னைக்கு உன்னை பார்த்துட்டோம் பெருமாளே அப்படின்றா. ஏகம் வேக வதமத்தே அஸ்தி சைலேஷே சத்ரிஷ்யதே உபாய பல பாவனேன ஸ்வயம் வியக்தம் பரமத. தானா தோன்றினர், ஸ்வயம் வியக்தம். யாரும் அவர் கொண்டு வந்து அங்க உட்கார்ந்து பிரதிஷ்டை பண்ணல. இந்த யாகம் பண்ணும் பொழுது தானா தோன்றின இந்த உருவந்தாவது. உடனே அவர் சொல்றார், இந்த பிரம்மா கேட்கிறார், ஆஹா நீ இப்படி வந்துட்டிய பிரம்மா, நீ இப்படியே இங்கவே இருந்துற, இங்க வரவாள்லாம் உன்னை பார்க்கட்டுமே. பிரம்மா யாகம் பண்ணா பெருமாள் வந்தான்னு இருக்கட்டுமே, நீ இங்கேயே இருந்துரு, இந்த இந்த இடத்த விட்டு இந்த சத்தியவிரதத்தை விட்டு நீ போகாத. உடனே பெருமாள் சொல்றாளாம், சத்தியவிரத கஷேத்திரம்ன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் காய் என்ற பிரம்மா எனக்காக புகழ்ந்து என்ன பண்ணதால இது இனிமேல் காஞ்சி ஆகட்டும் அப்படின்னு சொல்லி அர்ச்சனை பண்ணதால இது காஞ்சி ஆகட்டும். வரம் வரய தஸ்மாத்வம் யதா பிம ஆத்மன சர்வம் சம்பத்தே பும்சாமை
சிருஷ்டி பத்தம் கே. யாரெல்லாம் இந்த பெருமாளை வந்து சேவிக்கிறாளோ அவளுக்கெல்லாம் தனம், சம்பத்தம், ஆரோக்கியம் எல்லாமே கிடைக்கும். அந்த வரத்துக்கும் மேல கொடுத்தார் பெருமாள். 1 வரம் 2 வரம் 3 வரம் இல்ல. யாரெல்லாம் இங்க வராலோ, நீ லுங்கி கட்டிட்டு வந்தாலும் ஓகே, நீ புடவை கட்டிட்டு வந்தாலும் ஓகே, நீ ஃப்ராக்கு போட்டுட்டு வந்தாலும் ஓகே, நீ வந்தா போடுடா, உனக்கு எல்லா வரமும் உண்டுடா அப்படின்னு டிக்ளேர் பண்ணி எழுதி கொடுத்துட்டு பாண்டில் சைன் போட்டான். யாரு? பெருமாள். இந்த பாண்டையும் வாங்கிட்டான் பிரம்மா. ஓகே, எதுவான உங்களுக்கு ப்ராப்ளமா, நீங்க உங்களுக்கு 1000 தேங்காய் உடைக்கிறேன்னு சொல்லி வேண்டிட்டு இருக்கீங்களா, போய் ஒரு தேங்காய் உடைங்க. எங்க காஞ்சிபுரத்துல 1000க்கு சமம், 1 = 1000. ஒரே ஒரு புண்ணியம் பண்ணுங்க, 1000 புண்ணியம் பண்ணா மாதிரி. ஒருத்தருக்கு புடவை வாங்கிட்டாங்க, 1000 பேருக்கு புடவை வாங்கி கொடுத்தா மாதிரி, வஸ்திரதானம் பண்ணா மாதிரி. அதால அப்படிப்பட்ட இந்த நாம் ரஜினி சொல்வாரு, என்ன சொல்வாரு, நான் 1 சொன்னா 100 இங்க பெருமாள் சொல்லிட்டார், இங்க 1 பண்ணா 1000. இது எங்கிருந்து வந்த வசனம் இப்ப நீங்க யோசிங்க. கரெக்டா? இப்ப அடுத்தது இந்த இடத்துல எல்லாரும் அவரை பார்த்து சொன்னா அவர்கிட்ட அக்ரிமெண்ட் வாங்கிட்டா. வைகுண்டே தூயதா லோகே எதைவ ஷீரசாக்கரே. வைகுண்டத்துல நீ எப்படி இருப்பியோ, ஷீர பார்க்கடல்ல நீ எப்படி இருப்பியோ, ததா சத்யவிரத கஷேத்ரே நிவாசதே பவேதி. அதே மாதிரி இங்க ரவுண்ட் த கிளாக் நீ மூச்சுதான் இருக்கணும். நீ வைகுண்டத்துல மூச்சுதானே இருப்ப, பார்க்கடல மூச்சுதானே இருப்ப. அப்ப இந்த சத்தியவத்துல உனக்கு தூக்கம் வரக்கூடாது. அஸ்தி சைலேஷ சிகரே சர்வலோக நமஸ்கிருதே. மேலே ஏறி 24 படி மேலே ஏறி வர முடியலன்னா கூட கீழே இருந்து தலையை குனிஞ்சா மேல இருந்தே நீ இந்த வரத்தெல்லாம் நீ கொடுக்கணும். புண்ணிய கோட்டி விமானே அஸ்மின் பசியந்தி துவாம் நரஸ்ததா. எந்த மாதர்கள் எப்பொழுதும் பெருமாளை நினைச்சுட்டு என்னால மலையேற முடியல பெருமாளே, நான் கீழே இருந்தே பாக்குறேன், நீதான் 24 படிக்கு மேல இருக்கியே. அவன் தான் அந்த யாரு, திருப்பதி பெருமாள் தான் அத்தனை படிக்கட்டு மேல இருக்கிறார். அங்க போறதுக்காக பஸ் இருக்குது, இங்க ஒது கூட இல்லையே, நானான படிக்கட்டு ஏறி வரணும், என்னால முடியல, இன்னைக்கு ஒரு நாள் க்ஷமிச்சுக்கோ, நான் உனக்கு இங்கேயே ஹாய் சொல்லிட்டு போயிடுறேன். ஓகே, நாளைக்கு வா, நாளைக்கு ஒரு கால் சரி பண்ணி விடுறேன், நாளைக்கு முடிஞ்சா வா, இல்ல நாளைக்கு கூட வா, இல்லைன்னா கூட பரவாயில்ல, இதை என்ன நினைச்சுட்டே தன்வந்திரிக்கிட்டே இருந்தே ஹாய் பாய் சொல்லிட்டு போ, நான் உனக்கு சொல்றேன், ஆனா உன்னை கேட்ட எல்லாத்தையும் நான் கொடுத்தேன். அத அப்படி சொல்லிட்டாராம் அவர். தேவதீரியன் மனுஷ்யானாம் பிரத்யக்ஷதரம் தத அத்ரைவ நிவசிஷ்யாமி சத்தியமேத சவீமிதே. இந்த வார்த்தை தான் அவர் சொல்றார். நான் இதெல்லாம் கொடுக்குறாவா, அவ என்னை வந்து பார்க்கணும் கூட அவசியம் இல்லை, என்ன நினைச்சாலே போதும், இந்த இடத்துக்கு வந்து உத்தரவேதிக்குள்ள வந்து நான் வந்து அவளை பாத்துக்கிறேன் அப்படின்னு பிரம்மாக்கு பாண்டுல சைனை போட்டு கொடுத்துட்டார். இதுக்கப்புறம் இப்ப பிரம்மாவுடைய வேலை முடிஞ்சிட்டு ஆத்துல கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சு, பெருமாளை ஏறிட்ட அவர் அந்த வேடமலை அந்த அஸ்திமலை அங்க போய் செட்டில் ஆயிட்டார். இப்ப பிரம்மா யோசிக்கிறான், ஆழிமலை வினைக்கறிவான் அயமேடம் முடிந்ததற்பின் வேடமலை நாயனார் விடை கொடுக்க விண்ணேறி நாழிகையில் வானவரை மாற்றுகிற நான்முகன் தான் ஊழியெல்லாம் அழியாத உயோகம் அடைந்திருந்தானே. ஐயோ, நான் எவ்வளவு பாவங்கள் பண்ணிருக்கேன், எல்லா பாவத்தையும் பண்ணிட்டேன், ஆனா இந்த அஸ்வமேத யாகத்தை பண்ணிட்டேன். இதுல இந்த வேடமலை அஸ்திமலையில பெருமாளும் அவரை போயிட்டு வாப்பான்னு விடை கொடுத்துட்டார். இனிமேல் ஏரியா இது நான் பாத்துக்கிறேன், நீ உன் வேலையை பார்த்துட்டு கிளம்பு. உடனே என்ன பண்ணான், விண்ணேறிட்டான். அவனுக்கு அங்க வேலை இருக்க, அவனுடைய பிரம்மலோகத்துல அவனுடைய சத்தியலோகத்துல வேலை இருக்குது. நாழிகையில் வானவரை அங்க இருக்கிற தேவர்கள் எல்லாம் கூப்பிட்டான். வேலை முடிஞ்சத்துல எல்லாம் நம்ம டியூட்டியை பார்க்க வாங்க கிளம்புங்க. நான் முகன் தான் ஊழி எல்லாம் அழியாத வேலையை அடுத்தது மீறி காலகட்டம், மீறி ஆட்சி காலம் இருக்க பிரம்மாக்கு அந்த ஆட்சி காலத்தை பார்க்கறதுக்கு மீறி ஆக்கள் இந்த வேலையெல்லாம் இருக்குது இல்ல, அதுக்காக அவன் கிளம்பி போயிட்டான். இப்போ இந்த பெருமாளுடைய பெருமை, இந்த பெருமாள் என்ன கிருத்தயுகத்துலதான் வந்தாரா, திரேதாயுகத்துல வரலையா, துவாபர யுகத்துல வரலையா, அப்ப டைரக்டா கிருத்தயுகமும் கலியுகம் தான் லிங்கா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கும் தேசிகர் அழகா பதில் சொல்றார். ஆதி யுகத்து அயன் கண்டிட நின்ற அருள்வரதர் காதலுயர்ந்த கலிற்றை திரேதையில் காத்து வாதுயிர் தேவ குருவுக்கிறங்கி சுவாபரத்தில் சோதி அனந்தன் கலியில் தொழுதக நின்றனரே. 4 யுகத்திலும் வரதர் வந்திருக்கிறார், ஜம்ஜம்னு வந்திருக்கிறார்,
ஆதி யுகம். இப்ப பிரம்மன் பண்ணது கிருத்தயுகத்துல. இந்த பிரம்மன் தான் கிருத்தயுகத்துல எத்தனை கோடி காலங்களுக்கு முன்னாடி கிருதயுகத்துல பிரம்மனுடைய வேண்டுகோளுக்கு அவருடைய அயவேதன வபாக யோகம் சொல்லுவா அஸ்வமேத யாகத்தை. அந்த யாகத்தினுடைய அதிசா இன்னைக்கு வரதர் நம்ம எல்லார் முடியும் நிக்கிறார். பட் அந்த யாகம் அவ்வளவு ஈஸியா நடந்துதா? எத்தனை பிரச்சனைகள். நம்ம ஆத்துல ஒரு சின்ன ஹோமம் பண்ணாலே அதுக்கு 4 பேர் தடங்களுக்கு வருவா. அதுக்கு ஒருத்தர் நான் தூரம் நீ தூரம்னுவா. இன்னொருத்தர் வாத்தியார் வர லேட் ஆகுமா, நம்மள முன்னாடியே சாப்பிட்டுட சொன்ன அவரை மீதி பார்த்துக்கிறாராம் அப்படின்னுவா. அன்னைக்கு ஏதோ பிரச்சனைகள் ஆத்துல, யாராவது ஒருத்தர் அடிதடி, ஒருத்தர் சண்டை, இதெல்லாம் நடக்கும் ஆத்துல பண்ற இந்த சின்ன ஹோமத்துக்கே. ஆனா இவர் பண்ணிருக்கிறது எவ்வளவு பெரிய ஹோமம். இதுல எத்தனை பிரச்சனைகளுக்கு தீர்வா பிரளயத்தையும் உருவாக்குறவன் அவன் தான். பிரளயத்துக்கான சொல்யூஷனை கொடுக்கறவனும் அவன் தான். அவனே வந்தான், அவனே அஷ்டபுஜமா நின்றான், அவனே யாரு திருவிக்கால நின்றான், கடைசியில வரதராவும் நிக்கிறான். அதான் ஆதி யுகத்து அயன் கண்டிட நின்ற அருள் வரதர். அயன்னா யாரு? பிரம்மா. அவர் பார்த்தார் இந்த வரதரை. காத்தல் உயர்ந்த களிற்றை திரையில் காத்தளித்தேன். அதாவது பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மகான். இவர் தேவர்களுக்கெல்லாம் குரு. ஒரு நாள் இவருடைய நேரம் ஒரு சாபத்துக்கு ஆளாயிட்டார். சாபத்துக்கு ஆளான உடனே இவர் ஒரு யானையா மாறிட்டார். யானையா மாறிட்ட உடனே அவர் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த யானை உருவத்திலிருந்து ஒரு மகாஸ்வனர், அப்படி மகா சத்தியர் அப்படின்ற இடத்துக்கு அவருடைய அடுத்த தீரல, அவருடைய சாபம் தீரல. உடனே இவர் தவம் பண்றத பார்த்து இந்திரன் நம்ம பதவிக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 3 பேரை அனுப்புற. அவருடைய 3 சீட்டர் யாரு? ரம்பை, மேனகா, திலோத்தமா. முன்னாடி போய் டான்ஸ் ஆடுறார். அப்பா கூட அவருடைய இது கழிகளை தியான கொஞ்சம் கூட கலைகளை. உடனே இந்திரனே பார்த்தான். இந்திரனே பார்த்து ஒரு யானையா வரான், ஒரு அழகான யானையா. சுத்தி பெண் யானைகள் சூழ வரான். அவளுக்குள்ள ஒரு கலாபம், அவளுக்குள்ள ஒரு கூடல். இதெல்லாம் பார்த்த உடனே இப்படி பார்த்திருந்த அந்த மகாசந்தர் இப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாரோ. ஓ, இப்படி கூட லைஃப் இருக்கா, இப்படி கூட நம்ம ஆடலாமா. உடனே அவருக்கு திருப்பி யானையார அந்த பாவம் சேர்ந்திருக்கு. சரி, கொஞ்ச நாள் கழிச்சு தான் நிறைய தவம் பண்ணிருக்கிறாரு. அவரு கொஞ்ச நாள் கழிச்சு தெரிஞ்சு போச்சு. ஓ, நம்ம எப்படிப்பட்ட ஒரு பிரகஸ்பதி, இன்னைக்கு இப்ப ஏதோ ஒண்ணு ஆசைப்படவே இன்னைக்கு இப்படி ஆயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ண, பெருமாளுக்கு பூ சமர்ப்பிக்கலாம். ஏன்னா பெருமாளுக்கு வேண்டியது பூமாலை பாமாலை. நம்மளால பூமாலையை கொண்டு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு குளத்துக்கு வர. அந்த குளத்துக்கு வரும்போது அப்பையும் அவன் கஜேந்திர யுத்தனா வரார். அந்த கஜே பின்னாடி நிறைய பெண் யானைகள் வருது. போய் மாலையை பறிக்க, அந்த பூவை பறிக்கலான்னு பாக்குறார். கீழே ஒரு முதலை மாட்டுக்கால பிடிச்சிருக்கு. இந்த பெண் யானைகள் எல்லாம் தன்னுடைய தலைவனை காப்பாத்த ஒண்ணு தும்பிக்கையும் ஒண்ணு தும்பிக்கையும் வாழு முடிச்சு இழுக்கிறது. யுகம் யுகமா கிட்டத்தட்ட 1000 வருஷங்கள் முடிச்சு இழுக்கிறா. இந்த பக்கம் முதல காலை பிடிக்குது, இந்த பக்கம் அவருடைய பெண் தோழிகள் காலை பிடிக்கிறார். அத கஜேந்திர யுத்தது அந்த தலைவனுடைய கஜேந்திரனுடைய கடைசியில சொல்ற, உனக்காக நாங்க பாசமா இருக்கோம் உன் மேல, ஆனா அதுக்காக என்னால உங்களுக்கு உயிரெல்லாம் கொடுக்க முடியாதுப்பா. ஏதோ கை கொடுத்தோம், தூம்பி கை கொடுத்தோம், உயிரை கொடுக்க முடியலப்பா. நாங்க வரோம், நீயாச்சு முதலையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயாச்சு. இந்த இடத்துல 2 பேரும் சண்டை போட்டு இருக்கோம். முதல்ல இப்படி இருக்கிறது, கஜேந்திரன் இப்படி இருக்கிறது. நாம இன்னைக்கு சம்சார சாகத்துல சண்டை போடுறோமே, வாழ்க்கையில அப்படிதான். ஒரு பக்கம் ஆசை, ஒரு பக்கம் பெருமாள், ஒரு பக்கம் வேற ஏதோ உடம்புப்படுத்தல், எத்தனையோ பஞ்ச இதை நம்மள புடிச்சு இழுக்கிறது. ஆனா முதல்ல மட்டும்தான் அங்க புடிச்சது கஜேந்திரன். புடிச்சு இழுக்க ஒரு லெவலுக்கு மேல முடியல. ஆதி மூலமே கத்துற கஜேந்திர மோட்சத்துக்காக. ஆதி மூலனாரு பெருமாள் பேர கொப்பல்ல அவர். எவன் உன்னை காப்பாத்த வருவானோ அவனே ரக்ஷகன் அப்படின்னு சொல்றார். உடனே பெருமாள் கேட்டுது, எப்பா நீ கூப்பிடுவன் தாண்டா வெயிட் பண்ணிந்த, இதோ ஓடி வந்துட்டடா அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு ஓடி வரும் பொழுதுதான் குண்டக்கான முயக்கான ஓடுற. இங்க போட்டிருக்க செயின் பின்னாடி போயிடுச்சு, நெக்லஸ் ஒடியானம் ஆயிடுச்சு, ஒடியானம் கால்ல சலங்கையா மாறிடுச்சு. இந்த வேகத்தோட ஓடி வர கருடனும் ஸ்பீடுக்கு ஒத்து வர மாட்டேங்கிறான். ஏன்னா கருடனுக்கு மெசேஜ் கொடுத்துருக்கிறார். யாரு? நந்தி
எங்க சிவபெருமான் வரணுமா, இவருடைய கஜேந்திர மோட்சத்தை பார்க்கணுமா, நீ கொஞ்சம் ஸ்லோவா போ கருடன் அப்படின்னு எஸ்எம்எஸ் பண்ணிட்டேன். என்ன பண்றது, கருடன் கொஞ்சம் ஸ்லோவாகிறான். உடனே பெருமாள் ஏன் இன்னும் ஸ்லோகாரு, குயிக் குயிக் பண்றார். சரி கொஞ்சம் வேகம் எடுக்கிறான். உடனே மயில் ஒரு மெசேஜ் பண்ணிட்டு, ஐயோ உன் ஸ்பீடு என்னால தாங்க முடியல, முருகர் வேற வந்து பார்க்கணுமா அப்படின்ற, கொஞ்சம் ஸ்லோ பண்ற. பெருமாளை கோவம் வந்துருச்சு, நீ அப்பப்ப ஸ்லோ பண்ற அப்படின்னு பெருமாளையே தூக்கிட்டு. இன்னைக்கும் பல கோவில்ல கருட வாகனத்துல பெருமாள் இப்படி ஏற மாட்டார். கருடனுடைய காலை பிடிக்கிற மாதிரி இருக்கும், காதை பிடிச்சிட்டு பறக்கிற பல இடத்துல நீங்க பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். இதே காஞ்சிபுரத்துல மட்டும்தான் ஏறிண்டு வருவர், கையில ஏறிட்டு வருவார். மற்ற இடத்துல காதை அணைச்சிட்டு வர மாதிரி இருக்கும். வந்த உடனே அவர் உடனே கேட்கிறார், கருடன் வந்து அந்த கஜேந்திரன் கேட்கிறார், என்னப்பா எதுக்கு கருடனை தூக்கிட்டு வர, அவன் தானே ஒன்ன தூக்கணும் அப்படின்றார். நீதானே சொன்ன எவன் வேதங்களுக்கெல்லாம் அதிபதியோன்னு, நான் வேதம் எங்கிருந்து வந்தது, கருடன் கிட்ட இருந்தானே வந்தது, அப்ப அவன் தானே விட்னஸ் எனக்கு, அவன் சொன்னாதானே நீ ஒத்துப்ப நான் பெருமான்றத, அதனால விட்னஸ கொடுத்தேன் அப்படின்னு தாமரையை கொடுத்தோட வாங்கிப்பாரு. இன்னைக்கு அஷ்டபுஜம்னு இருக்குது காஞ்சிபுரத்துல. இந்த திருவைக்காக்கும் எதோத்தக்காரிக்கும் இந்த வரதர் கோவிலுக்கும் நடுவுல அங்க இருக்கிற அந்த அஷ்ட கைகளை, ஒரு கையில தாமரை மலரோட இருப்பார். அந்த தாமரை மலர் யாரு, இந்த கஜேந்திரன் கொடுத்த மலர் தான் வாங்கிட்டு இருக்கிறார். அப்போ காதல் உயர்ந்த களிற்றை திரேதையில் காத்திரும், முதல்ல காதல்ல அடிப்பட்ட, அதுக்கப்புறம் கஜேந்திரனார இந்த திரேதாயுகத்துல காத்தாரம். வாசுயில் தேவ குருவுக்கு இணங்கி, அந்த குருவான அந்த பிரகஸ்பதிக்கு இணங்கி துவாபரத்துல இறங்கினார். இன்னைக்கு அனந்தாழ்வார் சேனிக்கணும்னா ஆதிசேஷன், டே நான் இல்லாம நீ போய் உக்காந்துட்டியப்பா ஒரு இடத்துல, எப்ப போனாலும் நீ நானும் ஒன்னாதானா போவோம், எங்க இருக்கன்னு தேடினாராம். அப்ப தேடும் பொழுது இதோ இந்த இடத்துல உத்தரவேதிக்குள்ள இருக்கிறாருனா, உத்தரவேதிக்குள்ள போகும் பொழுது பெருமாளை பார்த்துட்டு நான் இங்கேயே உட்கார்ந்து இருக்கிறேன். இன்னைக்கும் இந்த குளத்துடைய பேரு அனந்த சரஸ்னு பேரு. ஏன்னு கேட்டா அந்த ஆதிசேஷனே இன்னைக்கு அனந்த சரஸா இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாராம். அதோதி அனந்தன் கலியில் கலியுகத்தில் தொழுதர நின்றனரே. 4 யுகத்து பெருமாள் இவர். போன யுகம் இல்ல, ராமர் எந்த யுகம், திரேதாயுகத்துல வந்தார். கிருஷ்ணர் எந்த யுகம், துவாபர யுகம். அதுக்கு முன் யுகத்திலேயே வந்தவர். இந்த கிருத்தியுகத்துல பிரம்மா மூலமா இன்னி வரைக்கும் நம்ம அவரை தேய்ச்சிட்டு இருக்கோம். புண்டரீகம் உணர்த்த புராணனர் பொய்யில் மாமக உத்தரவேதியில் கொண்டல் ஆரல் மாறி பொழிந்திட கொண்டதோர் உயர்கூர் மதியன்பினால் பண்டை நான் மறை மௌலிப்படிந்த நான் பாரில் மெய்வீரத கவி பாடினேன் தொண்டை மண்டல வேதியர் வாழவே தூய தென்மறை வல்லவர் வாழவே. இவர் என்ன சொல்றார் பாருங்க தேசிகர், தொண்டை மண்டலத்துல இருக்கிற எல்லாருமே நல்லா படிச்சவா, அதுவும் வரதனும் வந்து சேர்ந்துட்ட பிறகு அவளுக்கு குறைவா உண்டு, இனிமேல் எந்த குறைவும் இல்லையே, அவனை பத்திதான் இன்னைக்கு மெய்விரதம் அத்திகிரி மகாத்மியம் இத்தனை நான் எழுதியிருக்கேன். இந்த ஊர்ல அவனை சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் அவனுக்கும் புகழ், அவனை சுத்தி இருக்கிறவாளுக்கும் புகழ், அவனோட இருக்கிறவாளுக்கும் புகழ். எந்த இருக்கோ அவ கவலைப்பட வேண்டாம், சாத்துக்கா கவலைப்பட வேண்டாம், துணிக்கா கவலைப்பட வேண்டாம், பணத்துக்கா கவலைப்பட வேண்டாம், உடல் உபாதைகளும் இருக்காது. சோ இந்த நல்ல இடத்துல காஞ்சி வந்தா வந்தாரை வாழ வைக்கும் காஞ்சின்னு சொல்லுவா. இன்னைக்கு சொல்லுவா ஐயோ காஞ்சிபுரத்து உபச்சாரம்னுவா. என்ன காஞ்சிபுரத்து உபச்சாரம், எப்படி காஞ்சிபுரத்தை, இன்னைக்கும் நீங்க பிரம்மோற்சவத்துக்கு வந்தா அங்கங்க தெரியாதர்னு, இங்க ஒரு இடத்துல சாப்பிடலாம், அங்க கதம்ப சாப்பிடலாம், அடுத்த இடத்துல வந்து புளியோதரை சாப்பிடலாம், அது அடுத்த இடத்துல மாங்காய் சாதம் சாப்பிடலாம், இன்னொரு இடத்துல போய் தயிர் சாதம் சாப்பிடலாம். எங்க காஞ்சிபுரத்துக்கு வந்தாலே வா வா வான்னு உபச்சரிப்பா. இன்னைக்கு அங்க இருக்கிற பெருமாளுக்கு மத்த ஊர் பெருமாளுக்கு உதிரையில தான் தீர்த்தம் காமிப்பா, ஆனா காஞ்சிபுரம் வரதற்கு மட்டும்தான் வட்டிலேயே தீர்த்தம் காமிப்பா. நாங்க அப்படியே டம்ளர்ல காப்பி கொடுக்க மாட்டோம், அப்படியே சொம்புலயே காப்பி கொடுத்துருவோம், நீ குடிச்சிட்டு மீதி வைப்பான் அப்படின்னு அர்த்தம். அது அப்படியே கொடுப்போம், தட்டுல இப்ப கரண்டி போட்டு சாய்க்க மாட்டோம், சிம்பலோடு சாய்ப்போம். நாங்க அப்படிப்பட்டவா. காஞ்சிபுரத்து உபச்சாரம் நான் சும்மாவா கேட்கிறேன், அதை யாரோ கிண்டலா சொல்வா காஞ்சிபுரத்து உபச்சாரம்வா, அவளுக்கு அதனுடைய அர்த்தம் தெரியல. நீங்க இனிமேல் தைரியமா சொல்லலாம், காஞ்சிபுரத்தோட எங்க வேணாலும் சாப்பிடலாம், எப்படி வேணாலும் சாப்பிடலாம். எங்க காஞ்சிபுரத்துல டம்ளர்ல தீர்த்தம் கொடுக்க மாட்டோம், நாங்க டம்ளர்ல காப்பி கொடுக்க மாட்டோம், பெரிய சொம்புலதான் கொடுப்போம். அப்படிப்பட்டவா நாங்க. ஏன்னு கேட்டா அந்த வரதனே எங்களுக்கு வரம் கொடுக்கறான். எத்தனை வரதங்கள் எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கான்.
அப்படிப்பட்ட அந்த வரதன் எங்க பக்கத்திலேயே இருக்கான். அவனை காண்றதுக்கு கண்கோடி வேணும். கோவில்ல போய் நின்றாலே போதும். உள்ள போய் சேவிக்கணும் கூட கிடையாது. திரும்பி திரும்பி பாக்குற இடம்லாம் வரதா 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 வரதா, இதோ வந்துட்டடி, இதோ வந்துட்டமா அப்படின்னுவான். அப்படிப்பட்ட அந்த வரதனை பார்க்க 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 நமக்கு 2 கண்ணும் போதுமா? இன்னைக்காதான் கற்றிடனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார். கூரத்தாழ்வான் கண்ணு இல்ல, ராமானுஜர் ஸ்ரீரங்கத்துல இருக்கிற கூரத்தாழ்வான கையில வச்சுட்டு என்ன சொல்ற, வாப்பா நம்ம 2 பேரும் காஞ்சிபுரம் போலாம். உடனே அங்க இருக்கவா கேட்கிறார், ஏன் ரங்கநாதன் கொடுக்க மாட்டாங்க கண்ணு, எதுக்கு காஞ்சிபுரம் போறீங்க? இல்ல ரங்கன் எப்பயுமே போகம், அவன் தியாகம். காஞ்சிபுரம் தான் எல்லாரும் என்னையே இங்க தியாகம் பண்ணி விட்டானே. காஞ்சிபுரம்னாலே தியாக மண்டபம் தான். ஐயோ ரங்கன் போக மண்டபம், அவன் ஒரு என்ஜாயபிள், அவன் ஒரு நல்ல ஜாலியா சிரிச்சுட்டே எல்லாரும் கூட விளையாடிட்டு இருக்கவன். நம்ம கேட்டதை யோசிக்கிறதுக்கு முன்னாடியே கொடுக்குறவன் இவன் தியாக மண்டபம். கொண்டு போய் கற்றிடனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார். இங்கதான் கூரத்தாழ்வானுக்கு கண்ணி எங்க கிடைச்சுது, எங்க கிடைச்சுது? திருக்கச்சிரம்பைகளுக்குள்ள யார் பேசின 6 வார்த்தைகள், அந்த 6 வார்த்தைகள் தான் ராமானுஜருக்கு அடுத்த டேர்னிங் பாயிண்டா இருந்தது. கேள்வியே கேட்கல வரதர், பதில மட்டும்தான் சொன்னார். என்ன கேட்டான் ராமானுஜன்? கேட்கல. அப்படிப்பட்ட வரதர் நீங்க பேசினாலும் பேசுவான், நீங்க கேட்டாலும் சொல்லுவான். ஐயோ என் முன்னாடி வரலையே, நம்புங்க, நம்பினால் கெடுவதில்லை. அதுவும் வரதனை நம்பினார் ஒரு நிமிஷம் கூட அந்த இடத்த விட்டு அகல மாட்டான். நானெல்லாம் கல்யாணம் ஆகி அங்கங்க போயிட்டு வரதா உன்னை தவிர எனக்கு திருப்பி இங்கே வந்துட்டேன். நிறைய இடத்துல வீடு கட்டினேன், நிறைய இடத்துல போனேன். கடைசியில எனக்கு இந்த வீடு பழைய வீடு போதும், என் வரதம் பக்கத்துல இருக்கிற அந்த வீடு எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவு ஒவ்வொருத்தரையும் தன் கிட்டவே வச்சுட்டு இருக்கணும்னு ஆசைப்படுவான். அப்படிப்பட்ட வரதருடைய அத்திகிரி மகாத்மியத்தை நான் அவங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்ணிட்டதால ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எல்லாருக்கும் நன்றி. இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்ட உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதுல எதுவான சில தவறுகள் நடந்திருக்கலாம், கொஞ்சம் சமிக்கணும். நன்றி, வணக்கம்.